ஹார்ட் கில்லர் எபிசோட் 10 பார்ட் 2 பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு பையன் அங்கே வேலை பார்க்குற பையன் போக கண்டவன் இங்கே வாட உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்னு காதுக்குள்ளே போய் எது சொல்லிட்டு இருக்கான். பைசனுக்கு ஒன்றுமே புள்ளான் என்னடா பேசுகிறான்னு நீ என்ன சொல்கிறேன்னு அந்த பையன்கிட்ட கேட்க அந்த பையன் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கான். சரி ஓகே நீ சொல்கிறத பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி அப்படியே பைசன் கிட்ட வர ஏய் என்னடா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்க நீ கவலைப்படாத நம்மளோட பிளானை கவர் பண்ண அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, இதை நானே தனியாக போய் ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி பைசனை பார்த்து அப்படியே கண்டுட்டு சொல்ல சேம் டைம் அடுத்து இங்கே கீனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கல்ல அங்கே ஸ்டைலும் நம்ம ஃபெடலும் அவன் ஒரு ரூமில் ஒரு ஹோட்டல் ரூம்குள்ளே போகிறான். ரூம்குள்ளே போயிட்டானேடா என்னடா பண்ணுறது, ஏன் இப்படி ரூம்குள்ளே ஒருத்தரை மீட் பண்ணுறான், ஒருவேளை அவன் லவராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்க ஒருவேளை அவன் டேட்டிங்கில் இருந்தானா, எதுக்குடா ஹோட்டலில் மீட் பண்ணணும், இப்போ நம்ம 2 பேரும் இன்னும் ஹோட்டலில் மீட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இல்லை, அவன் ஏதோ மறைக்கணும்னு நினைக்கிறான் அதனால தான் இது பண்ணுறான்னு எனக்கு தோணுதுன்னு ஸ்டைல் சொல்கிறான். ஒருவேளை லில்லி கிட்ட எதுவும் மறைக்கிறானோன்னு சொல்ல பரவாயில்லடா ஈஸியாக நீ சொல்லிட்ட, உண்மையாகவே நீ ஒரு டிடெக்டிவ் ஆக வேண்டி வந்தான்னு சொல்ல பரவாயில்ல இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் சொல்கிறான். சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இப்படியே வெயிட் பண்ணிருக்கோமா அவன் வர வரைக்கும்னு சொல்ல உன்னால் முடியலன்னா நீ வேணா கிளம்பு, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பெடல் சொல்கிறான். ஏய் பேசாமல் இரு, நான் அப்படிலாம் சீக்கிரம்லாம் பின்னாடிலாம் போக மாட்டேன், நான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டைல் சொல்கிறான். பிளானா? ஆமாம், இப்போ நம்ம 2 பேரும் இங்கே வெயிட் பண்ண வேண்டியதே இல்லை, ஸோ அவன் யார் கூட இருக்கான்னு ஈஸியாக நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்டைல் சொல்கிறான். என்னடா யோசிக்கிறேங்கிற மாதிரி ஃபெடல் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க லைட்டாக சார் ஏதோ வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. அடுத்த சீனில் பார்த்தா இங்கே நம்ம லில்லி மேடம் தான் கூட ஒரு லேடி கூட சேர்ந்து அப்படியே ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் சேரிட்டி அது இதுன்னு அட்டன் பண்ணி ஒரே போர் அடிக்குதுப்பான்னு சொல்ல அதனால தான் உங்களை இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி லில்லி கொஞ்சம் அந்த அம்மாட்ட ஏற்றி விட்டு பேசிகிட்டு இருக்கா. ஆமாம் எனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் வேணும்ல, அதுக்காக உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு பையனை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவன் கண்டிப்பாக உங்கள் கூட ஹாப்பியாக இருப்பான், உங்களையும் நல்லா வச்சுப்பான்னு சொல்லி மேடம் ஏதோ கோத்து விட்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க போல். இதை கேட்கும் போது அந்த லேடி ஆனால் என்னை பற்றி நீ கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கன்னு சொல்லி ஓவராக பேசிகிட்டு இருக்க இதோ அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கான பையன் இருக்கான், நீங்கள் எப்பயும் போல் அவனை பிக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. வர மற்ற எல்லோரும் வராங்க, அவளுக்காக அதாவது அந்த லேடிக்காக அரேஞ்ச் பண்ண அந்த ஆள் மட்டும் காணும். ஆமாம் டோன் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க சாரி மேம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல எங்கே போனா அவன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே லெல்லி இருக்க. சரி நீங்கள் போய் மற்றவங்களாம் பாருங்கள் நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி மொபைலில் கையில் எடுத்து யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக கண்டுட்டு வரான். சாரி இன்னைக்கு டோன் லீவு, அவனுக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ண வந்திருக்கேன்னு சொல்ல என்னது டோன் எங்கே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்ல அவனுக்கு சொல்லு, டோன் தான் அவங்களோட ஃபேவரெட், அவன் தான் கண்டிப்பாக வேணும்னு சொல்ல அவன் என்னை இங்கே போக சொல்லி அனுப்புனான் அப்படின்னு சொல்ல நீ எதுக்கு வந்த, அவனுக்கு என்னாச்சு முதல்ல அதை சொல்லு. டோனுக்கு லைட்டாக ஸ்டொமக் ப்ராப்ளம், அதனால் அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்த ஜாபை நான் பார்க்கணுன்னு சொன்னான், நானும் இந்த வேலையை நல்லா தான் பார்ப்பேன்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும், முன்னாடி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்காம எதுக்கு பண்ணான், சரி நான் வேறு யாராவது கால் பண்ணி கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி யாருக்கோ கால் பண்ணுறக்காக லில்லி ட்ரை பண்ண கண்டு அப்படி யோசிச்சிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே அப்படியே அந்த பக்கம் போக நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி அந்த லேடிக்கிட்ட போய் கேட்க நீயான்னு சொல்லி அந்த லேடி அப்படியே கண்ட்டை பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி அதை எப்படி ஸ்டிக்கை பிடிக்கணும், காலை எப்படி பெண்ட் பண்ணணும் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தள்ளி நின்று லில்லி பார்த்துட்டே இருக்க அந்த லேடிக்கு கண்ட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு போல். நீ ரொம்ப க்யூட்டாக தான் எல்லாமே சொல்லித்தர, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, காலை லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் இது இப்படியே ஸ்டிக்கை வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒன்று சொல்கிறான். இது எல்லாத்துலேயும் ஒரு வண்டியில் அப்படியே தள்ளி நின்று அங்கே பைசன் பார்த்துட்ருக்கான். டச் பண்ணி வேற சொல்கிறான்னா அது எல்லாத்தையும் பார்க்க பைசனுக்கு அப்படி செம்ம டென்ஷனாக இருக்குது, முறைச்சிட்டே பார்த்துட்ருக்கான். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லேடிக்கிட்ட கண்ட்டு அப்படியே வளைஞ்சு சொல்லிட்டுருக்கான். உங்களோட டார்கெட்டில் உங்களோட கண்ணை மட்டும் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்கள் ஷோல்டர் லைட்டாக பெண்ட் பண்ணி இப்படியே ஸ்டிக்கை ஆட்டிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரின்னு சொல்ல அட பாவி விட்டா இவன் என்னடா இவ்வளோ பக்கத்தில் இருக்காங்கிற மாதிரி பைசன் அவனை பார்த்துட்டே இருக்க நான் ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்குன்னு சொல்லி மறுபடியும் கையை டச் பண்ணிட்டு அப்படியே ட்ரை பண்ண அந்த பால் கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே போய் விழுந்துச்சு. வா சூப்பர் இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்ட்டு சொல்ல ஆமாம் நீங்கள் ரொம்ப சூப்பராக விளையாண்டுட்டீங்கன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ், நீ ரொம்ப க்யூட்டாக அழகாக சொன்னேன், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேட்க அது வந்துன்னு சொல்லி சிரிச்சுட்டே என் பேர் டோன்காவ் அப்படின்னு சொல்கிறான். ஓ டோன்காவ் ரொம்ப நல்லா இருக்கும் உன் பேர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்ல தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான். அப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக என் கூட நீ ஏற்க முடியுமா அப்படின்னு சொல்லி டோன்கா கிட்டே கேட்க அதாவது நம்ம கண்டுக்கிட்டு தான் கேட்குறாங்க. கண்டிப்பாக எனக்கு உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மிஸ் லில்லி கிட்டே அப்படின்னு சொல்ல நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இவனை அனுப்புனேங்கிற மாதிரி லில்லி ஓவராக பேசுகிறாங்க. உங்களோட
இவனோட டைப் எதுன்னு எனக்கு தெரியாதா? ஸோ பார்த்து நான் உங்களுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன். இவனை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு தோணுதுன்னு சொல்ல, எல்லாமே தெரியும். பட் கொஞ்சம் பொறுமையாயிரு. எல்லோரும் முன்னாடி என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க. அவன் முன்னாடி எப்படி சொன்னால் அவன் என்னை பற்றி தப்பாக நினைப்பான்லன்னு சொல்லி அந்த லேடி ஓவராக பேச எனக்கு ரொம்ப ப்ளஷ் ஆகுது தெரியுமான்னு சொல்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்றைக்கி ஃபுல்லாக இவன் தான் உங்களை பார்த்துக்க போகிறான், உங்கள் கூடவே இருப்பான் அப்படின்னு சொல்லி லில்லி சொல்ல, எனக்கு ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த லேடியும் சிரிச்சிட்ருக்க, மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லித்தரவான்னு சொல்லி கான்ட்டு அப்படியே சொல்லித்தர. லில்லி ஏதோ யோசிச்சுட்டே 2 பேரையும் பார்க்க அப்படியே அவங்க 2 பேரும் அந்த பக்கம் போகிறாங்க. ஒரு செகண்ட் லில்லியை திரும்பி பார்த்து ஒன்றுமே நடக்காத மாதிரி சிரிச்சுட்டு கான்ட்டு அந்த பக்கம் போயிட்டான். சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம ஸ்டைல் பையன் அங்கே ஒர்க் பண்ணுற வெயிட்டர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீன் போனான்ல அந்த ரூம் கதவை போய் தட்டுறான். ஆக்சுவலி நோன்ட்டு தான் அங்கே வரான். வந்தோடனே நீங்கள் என்ன எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, ரூம் சர்வீஸ் சார் அப்படின்னு சொல்ல, நான் ரூம் சர்வீஸ் கூப்பிடவே இல்லையேன்னு சொல்லிட்டு, கீன் ஏதாவது சர்வீஸ் ஆர்டர் பண்ணியான்னு சொல்லி கேட்குறான். இல்லை நானும் பண்ணேன்னு சொல்ல, சாரி நீங்கள் தப்பாக வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், நாங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்ல, சாரி சார் தெரியாமல் வந்துட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, கன் எடுத்து நீட்டிட்டு அப்படியே அங்கே கீன் வரான். நீ தப்பான ரூமுக்கு கரெக்டாக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க அமைதியாக ஸ்டைல் நிற்கிறான். என்னடா நடக்குது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி நோன்ட்டு தான் பயந்துட்டே இருக்க, ஸ்டைல் அப்படியே ஃபெடலில் திரும்ப பார்க்குறான். கன்னோட வேற இவன் நிற்கிறான். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே சார் உள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. ஒன்றுமே புரியல ஃபெடலுக்கு. இவன் வேற உள்ளே போயிட்டானேன்னு சொல்லி பயமாக இருக்க, நோன்ட்ட பையனுக்கு இன்னும் செம்ம டென்ஷனாக இருக்குது. என்னடா நடக்குது இங்கே ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி அவனும் பயந்து போய் டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே வர, இப்படியே விட்டால் சரியே வராது, நம்மளும் போயிடலான்னு சொல்லி அங்கே ஃபெடல் வந்து கதவை தட்டுறான். கன்னோட கீன் நீ வரவன்னு எனக்கு தெரியும் உள்ளவா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட, ஃபெடல் அப்படியே ஷாக்காக உள்ளே வரான். இவன் வேற கன்னை வச்சு மிரட்டிகிட்டே இருக்கானா. அப்படியே சார் உள்ளே போக சேம் டைம் அடுத்து இங்கே அந்த லேடிக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்து கண்ட் அப்படியே கரெக்ட் பண்ணலான்னு பக்கத்தில் வர, எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, அடுத்த ரவுண்டு அவன் கூட தான் போகணுன்னு சொல்லி பேசிக்கிட்டே அந்த லேடி உட்காந்துருக்க, இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச ஜூஸ் அப்படின்னு சொல்லி ஜூஸ் எடுத்துகிட்டு போய் கண்ட்டு கொடுக்குறான். வா ரொம்ப சூப்பராக இருக்குது, தேங்க்யூ, எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் அப்படியே இருக்குன்னு சொல்லி அப்படியே ரசிச்சு அந்த லேடி ஜூஸை குடிக்க, இது எல்லாத்தையும் தள்ளி நின்று பாய்சன் பார்த்துட்டே இருக்கான். எப்படி எனக்கு பிடிச்ச மாதிரியே கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்ல, லில்லி இதை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, இன்றைக்கி என்னோடய டேவை ரொம்ப லவ்லியாக மாற்றிட்டேன் டோங்கா, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, அஃப்கோர்ஸ் என்னோடய ஒர்க் அது தானே, உங்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு தானே மேடம் அப்படின்னு சொல்ல, மேடமா எதுக்கு என்ன மேடம்னு கூப்பிட்ற, இதுக்கப்புறம் நீ என்ன மேடம்னு கூப்பிட வேணாம், என்னோடய பேர் சொல்லி என்னை கூப்பிட்டாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பேர் நுஷ்னே கூப்பிடு அப்படின்னு சொல்ல, அது வந்துன்னு சொல்லி லில்லியை பார்க்க, கூப்பிடுன்னு லில்லி சொல்ல, அஃப்கோர்ஸ் நுஷ் அப்படின்னு சொல்ல, இப்போ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இப்படி கூப்பிடும்போது, சரி ஓகே நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், பாய் அப்படின்னு சொல்லி லில்லிக்கிட்டேயும் சொல்லிட்டு அந்த லேடி அந்த பக்கம் போயிட்டாங்க. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், நான் உன்னை இன்னும் அப்ரூவ் பண்ணல, பட் எனக்கு தெரியாமல் நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து நான் இந்த ஒர்க்குக்கு செட்டாக வேணும் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் வந்தேன். பரவாயில்ல அவங்களுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதனால நீ தப்பிச்ச, அப்புறம் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கண்ட்டை பார்க்க, நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ண நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்ல, நீ ரொம்ப குட்டு தான், ஆக்சுவலி அதுக்கு முதல்ல அட்வான்டேஜ் உன்னோட ஃபேஸ் தான், நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ சர்வ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அப்புறம் உனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் என்கிட்ட கூட்டிகிட்டு வா. சரி கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன்னு சொல்ல, அப்புறம் உன்கிட்ட கேட்கலான்னு நினச்சேன், நீ உமனா இல்லை மென்னா யாரை ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலி எனக்கு பசங்க தான் பிடிக்கும், சர்வீஸ் பண்ணுறதுல எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான், பசங்களாக இருந்தாலும் சரி, அது வயசு கூட நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல, பரவாயில்ல ஓகே, என்ன பண்ணாலும் உனக்கு பணம் தான் முக்கியம், அவ்வளோதானே, உனக்கு தேவையான பணம் நான் தரேன், பட் நிறைய பேருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு தெரிஞ்ச மாதிரி பசங்க இருந்தால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை மாதிரியே இருக்கணும்னு சொல்ல, கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸையும் நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு கண்டு சொல்கிறான். சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்க்க தலையாட்டிட்டு அங்கே பைசன் நிற்கிறான். வாடான்னு சொல்லி அவனும் அப்படியே கண்ணை காட்ட, அதுக்கப்புறம் 2 பேரும் போக அந்த லேடி இப்படி யோசிச்சுட்டே இருக்க, சேம் டைம் அடுத்து போய் உன் பாய் ஃப்ரெண்ட் பக்கத்தில் முட்டி போடுறான்னு சொல்லி கண்ணை வச்சு கீன் அப்படியே ஃபேடில் மிரட்டுறான். உன் கண்ணை முதல்ல தூக்கி போட்டு இந்த பக்கம்னு சொல்ல, கண்ணை தூக்கி போட்டுட்டு அப்படியே போய் முட்டி போட்டான். அதான் நான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் பேசிக்கலாம், என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீ எதுவும் பண்ணாதான்னு சொல்ல, ஏண்டா லூசா நீ, உன்னோட லைஃப்பில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா, அது உனக்கு இம்பார்ட்டன் யாருன்னு எனக்கு தெரியும்ல, இதுக்கப்புறம் இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி ஸ்டைலுக்கு நேராக அப்படியே கண்ணு நீட்டுறான். அடுத்து ஃபெடல் சொல்கிற ஸ்டைல் கிட்ட, இவன் ஒன்றும் இந்த வேலையை கரெக்டாக பண்ண மாட்டான், இவனை நினச்சி நீ எதுவும் பயப்பட வேணான்னு சொல்ல, தெரியும்டா நீ இந்த வேலையை கரெக்டாக பண்ணுவேன், நான் பண்ண மாட்டேன்னு, நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவேன்னு எனக்கு தெரியும், உன்னோட காரில் ஜிபிஎஸ் வச்சது நான் தான், உனக்கு அது தெரியாதுல்லன்னு சொல்லி இவனோட வேனில் ஜிபிஎஸ்ஸை வச்சு இவனை ஃபாலோ பண்ணது அப்படியே கீந்தா எல்லா ஒர்க்கையும் பார்த்துருக்கான் அப்படிங்கிறத சார் அப்படியே தெளிவாக சொல்லிகிட்ருக்கான்.
நீ எதையுமே உருப்படியாக பண்ண மாட்டடா, அதனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. நான் இன்னும் உயிரோடு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபெடல் சொல்கிறான். அந்த டைம் அப்படி வேணால் ஆயிருக்கலாம், ஆனால் இப்போ நீ என் கையில் இருக்க, அது உனக்கு தெரியுதா இல்லையா? இதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணலாம், அம்மா உன்னை நம்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கீன் சொல்ல, இங்கே என்னதாண்டா நடக்குது ஒன்றும் புரியல, இவங்கெல்லாம் யாருன்னு சொல்ல, நான் அப்புறமா உனக்கு சொல்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியாரி இவங்களை டீல் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி கீன் அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்டே சொல்ல, இதுக்கப்புறம் நானே உன்னை டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, சரி ஓகே, உனக்கு முதல்ல ட்ரிக்கர் பண்ண தெரியுமா சொல்லு, அதுக்கப்புறம் உன்னோட லவரை பற்றி அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியுமா? கண்டிப்பாக அவங்க உன்னை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாங்க, ஏன்னா நீ எப்பயுமே அவங்க பக்கத்துலேயே இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க, அது உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்கள் பேரண்ட்ஸை கொலை பண்ணது யாருன்னு தெரியுமா? நம்மளோட பேரண்ட்ஸை கொலை பண்ணது அவங்க தான் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ பொய் சொல்கிற, அம்மா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, நீ பொய் சொல்கிற, கண்டிப்பாக அம்மா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல, கீன் நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, நீ அவங்களோட பையன் கிடையாது, அதான் அவங்களோட ஒரே ஒரு ரீசன், அதை புரிஞ்சுக்கோ, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க உன்னை ஒரு டாக் மாதிரி தான் வச்சுருக்காங்கன்னு சொல்ல, சடனாக அப்படியே ஸ்டைல் போய் கீன் கையில் இருக்க கன்னை தள்ள ட்ரை பண்ண அங்கே ஒரு குட்டி ஃபைட் நடக்குது. ஒரு வழி அங்கே அவனோட கன் இருக்குல்ல, ஃபெடல் அந்த கன்னை எடுத்துட்டான், கீன் கிட்ட இந்த கன்னை கரெக்டாக அங்கே ஸ்டைலும் எடுத்துட்டான். ரெண்டு பேர் பக்கத்தில் அப்படியே கன்னை வச்சுட்ருக்க, இங்கே பாரு, நான் கண்டிப்பாக உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்ல, அடுத்து அந்த நோண்டு பையன் பக்கத்தில் கன்னை கொண்டு போக, என் பாய் ஃப்ரெண்டை ஹர்ட் பண்ணாதுடான்னு சொல்ல, ஏண்டா நீ இப்போ பண்ணியா, அதுக்கு என்ன அர்த்தம், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி கீன் சொல்கிறான். என்ன சொல்லணும்? அதாவது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், உனக்கு ஞாபகம் இருக்கா, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பற்றி நீ அம்மா கிட்ட சொன்னது, இந்த வேலையை விட்டுட்டு நீ அவன் கூட போகிறேன்னு சொன்னீல, அவனும் நான் அப்படியே விட்டுட்டுலாம் போகல, அவனை கொலை பண்ணது வேறு யாரும் இல்லை, அம்மா தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்ல, இதை பற்றி ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை, அவங்க என்ன இதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் சொல்லலை, இதை பண்ணதெல்லாம் அவங்க தான்னு சொல்ல, இதை கேட்டோன்னே ஃபெடலுக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. ஒரு செகண்ட் அப்படியே தள்ளி போய் நின்றுக்க, இதை கேட்கும்போது இன்னும் நம்ம ஸ்டைல் பையனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அமைதியாக பார்த்துட்டே நிற்கிறான். ஒரு செகண்ட் அப்படியே ஃபெடலுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு சைடாக போய் நின்றுட்டு அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறான். நம்ம 2 பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாமான்னு சொல்லி கீன் கிட்ட கேட்க, நீ அம்மா கிட்ட எனக்காக அங்கே வேலை பார்க்கணும், அதுக்கு ஓகேனா சொல்லு, உன் பாய் ஃப்ரெண்டை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், அப்படி இல்லைன்னா உன் பாய் ஃப்ரெண்டு இதுக்கப்புறம் என் கூட தான் இருக்க போகிறான்னு சொல்ல, ஸ்டைல் அப்படியே நோட்டோட கையை பிடிச்சிருக்கிறான். டே அவனை ஹர்ட் பண்ணாதுடா அப்படின்னு சொல்ல, நான் தான் சொல்கிறேன்ல, நீ தான் டிசைட் பண்ணும், உன்னோட பாய் ஃப்ரெண்டா இல்லை நீ லவ் பண்ணுற அந்த பையனா உன் அம்மாவான்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ, யார் வேணும் சூஸ் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்றும் புரியாமல் அப்படியே கீழே இருக்க, கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேகமாக இவங்க 3 பேர் அப்படியே அந்த பக்கம் போயிட்டாங்க. என்னடா நடக்குது ஒன்றும் புரியலேன்னு சொல்ல, அப்படியே அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக அப்படியே கீழே பார்த்துட்டே இருக்கான். சேம் டைம் எப்படியோ நம்மளோட வேலையில் ஓரளவுக்கு முடிஞ்சதுன்னு சொல்லி 2 பேர் அப்படியே க்ளோஸாக உட்காந்து நம்ம கண்ட்டும் பைசனும் பேசிகிட்டு இருக்க, கண்ட பைசனை பார்த்து கேட்குறான், ஏன்டா உனக்கு ஜெலஸாக இருக்குன்னு, நீ கவலைப்படாத, நான் யாரையும் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், நான் யங் பாய்ஸை மட்டும்தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்ல, இது என்னோட வேலை, ஸோ ஈஸியாக முடியணுங்கிறதுக்காக தான் அந்த லேடிக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தேன்னு சொல்ல, தேங்க்யூ என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்குன்னு சொல்லி கண்ட்டு சொல்கிறான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நானும் ஃபெடலும் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒன்று நடக்கணும். நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, நீ ஃபெடல்கிட்ட எதுக்கு கேட்குற, உன் பக்கத்தில் நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது கண்டிப்பாக 2 பேரும் சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சிடுவோன்னு சொல்ல, சரி எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி பைசன் சொல்கிறான். என்னதுன்னு சொல்லி கேட்க, இது எனக்காக போட்டு விடுன்னு சொல்லி அந்த செயின் எடுத்து காட்டுறான். இதை கடலில் தூக்கி போட்டியே, திரும்ப எப்படிடா வந்ததுன்னு சொல்லி கேட்க, உன்னை காப்பாற்றும் போது இதையும் சேர்த்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி பைசன் கண்டை பார்த்துட்ருக்க, கண்டை அவனுக்கு போட்டு விடுறான். நல்ல வேலைடா, இதை நீ லூஸ் பண்ணியிருந்தா நான் ரொம்ப கவலைப்பட்டிருப்பேன் தெரியுமா, நீ என் மேலே அக்கறையாக தான் இருந்தேன், நீ மட்டும் என்னோடய லைஃப்பை சேவ் பண்ணல, இந்நேரம் நான் போய் சேர்ந்துருப்பேங்கிற மாதிரி கண்டு சொல்கிறான். என்னால் முடியலனாலும் ஏன் உயிரை கொடுத்தாது உன்னை நான் காப்பாற்றிருப்பேன்னு பைசன் சொல்கிறான். டைட்டானிக் படத்தில் வரும்ல அந்த மாதிரி, நீ அந்த படத்தை பார்த்தியான்னு சொல்லி கேட்க, நான் அந்த படத்தை என் அப்பா கூட சேர்ந்து பார்த்துருக்கேன்னு பைசன் சொல்கிறான். ஆனால் கடைசியில் அந்த ஹீரோ செத்து போயிடுவானேன்னு சொல்ல, நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் ஒன்று சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ, சப்போஸ் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா ஒன்று வாழ்ந்தால் 2 பேரும் வாழணும், இல்லைன்னா கண்டிப்பாக 2 பேரும் சேர்த்து போயிருக்கணும், அதான் எனக்கு தோன்றுறது அப்படின்னு சொல்லி கண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுகிறான். சரி விடு, என்னோட லைஃப்பை உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பைசன் பார்க்க, பட் நான் ஜாக்காக இருந்தால் கண்டிப்பாக நான் விட மாட்டேன்டா, என்னை பொறுத்த வரைக்கும் நீ இருந்தால் நானும் இருப்பேன், நீ இல்லைன்னா நானும் அங்கேயே போயிடுவேன்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறான். சரி வா நம்ம அதை ரீக்ரியேட் பண்ணி பார்க்கலான்னு சொல்ல, ஐ எம் த கிங் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லி 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி நம்ம வேற ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணால் நல்லா இருக்குல்லன்னு பைசன் சொல்கிறான். என்ன சீன்டா அது, அந்த படத்தில் வர அந்த கார் சீனை நம்ம ரீக்ரியேட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற, பண்ணு அப்படின்னு சொல்ல, ஓகே ரெடியாக இருக்கேவா அப்படின்னு சொல்லி கார் ஓட்டுற மாதிரி அப்படியே அந்த
அந்த பக்கம் கண்டுட்டு இருக்க பின்னாடி உட்காந்து அவனை ஹக் பண்ணிவிட்டு க்யூட்டாக அவனை பார்த்துட்டே பைசன் சிரிக்கிறான். அப்புறம் என்ன, அந்த சீனில் ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் அங்கே நடக்கும். டைட்டானிக் படம் யாரும் பார்க்காம இருக்க மாட்டீங்க, எல்லாருக்குமே தெரியும். அங்கே வர அந்த சீனை சார் ஒன்றா அப்படியே ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காரை ஓட்டுங்கடான்னு சொன்னால் ரீக்ரியேஷனுங்கிற பேரில் 2 பேர் கில்மா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைட்டானிக் படத்தில் வர கில்மா சீன் மாதிரியே இங்கே அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக் மூமெண்ட் போக 2 பேர் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டே இருக்க, எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம இப்போ ரீக்ரியேஷன் தான் பண்ணுறோமா இல்லை ரியலாகவே பண்ணுறோமான்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபெடலை காட்டுறாங்க. ஃபெடல் ஒரு பக்கம் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை நினச்சி 2 பேரும் ஒன்றா இருந்த மூமெண்ட் எல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வருது. கண்டிப்பாக நான் சீக்கிரம் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு இவன் சொன்னது அது எல்லாமே ஞாபகம் வருது. பட் அவன் விட்டுட்டு போயிட்டான்னு நினச்சிட்டு இருப்பான். அவன் இறந்து போயிட்டான்னு நினைக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஸ்டைல் அவன்கிட்ட வேணாம், நீ எதுக்கு இப்படி உன்னையே ப்ளேம் பண்ணிக்கிற, இதில் உன் மேலே எந்த தப்பும் கிடையாது, நீ ஃபீல் பண்ணாதானே சொல்ல. இல்லை, நான் நினச்சேன் அவன் என்னோடய வேலை தெரிஞ்சு என் கூட இருக்க மாட்டேன்னு நினச்சி என்னை விட்டுட்டு போயிட்டான்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை, அவன் பாவம் இல்லை, அவன் என்னை விட்டு போயிட்டான்னு அவன் மேலே இன்னும் கோவத்திலேயே இருந்தேன். ஆனால் அவன் இறந்து போனதுக்கு காரணம் நான் தானடா, என்னால் தானே அவன் செத்து போனான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபெடல் அழுகிற மாதிரி இருக்கான். உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலனா நீ என்னை விட்டு போயிடுடா, என் கூட ஃப்யூச்சரை ஷேர் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு பரவாயில்ல, பட் உன்னை நீ ஹர்ட் பண்ணிக்காதன்னு சொல்ல உடனே ஸ்டைலுக்கு கோவம் வருது. நீ எதுக்கு இப்படி பேசுகிற, நான் அந்த மாதிரி நினச்சினா உன்னை பற்றி தெரிஞ்சப்பயே நான் போயிருப்பேன். நீ எப்போ ஹிட்மேன்னு தெரிஞ்சதோ அதுக்கப்புறமா உன் கூட நான் ஒன்றா இருக்கணும்னு அவசியமே இல்லை. வேணான்னு பயந்துருந்தா அன்றைக்கே நான் போயிருப்பேன்டா. ஆனால் நான் போகல, நீ தான் எனக்கு வேணும். உன் மேலே இருந்தது உண்மையான லவ்னு எனக்கு புரிஞ்சுதான். உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு தாண்டா உன் கூட நான் இருந்தேன். இப்போ விட்டுட்டு போகணும்னு சொன்னால் எப்படி என்னால் போக முடியும்? கண்டிப்பாக நான் உன்னை விட்டு போக மாட்டேன். எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன். என்னோடய வாழ்வாக இருந்தாலும் சரி, சாவாக இருந்தாலும் சரி, உன் கூட மட்டும்தான் அது நடக்கும். எனக்கு உன் கூட இருக்கிறதாண்டா பிடிச்சிருக்குன்னு சொல்ல, உனக்கு விருப்பம் இல்லாமல் நீ என் கூட இல்லைன்னு சொல்லி ஃபெடல் ரொம்ப ஃபீல் பண்ண. அந்த மாதிரிலாம் இல்லை, நான் எப்பயுமே உன்னை மட்டும் தான் லவ் பண்ணேன்னு சொல்லி 2 பேர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபெடல் அப்படியே எமோஷ்னலாக ஸ்டைலோட மடியில் படுத்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான். அதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.